வணக்கம். உலகெங்கும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்முடைய தியாகத் திருநாளுடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தியாகத் திருநாள் பக்ரீத் என்று அழைக்கப்படுகிறது. பக்கிரா ஈத் என்று சொல்லப்படுகின்ற பக்ரீத் இந்த பெயர் வர காரணம் என்ன என்றால், 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ராஹிம் நபி இறைவனிடத்திலே மிகுந்து பற்று கொண்டிருந்தார். ஹாஜிரா அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுக்கு இஸ்மாயில் என்கின்ற ஒரு மகன் பிறக்கிறார். இவர் வளர்ந்து வருகின்ற போது, ஒரு 12 வயது இருக்கிற போது, இறைவன் இப்ராஹிம் நபியினுடைய கனவிலே தோன்றி, உன் மகனை எனக்கு பலியிட வேண்டும் என்று கேட்கிறார். உடனே திடுக்கிட்டு எழுந்த நபி இதை தன்னுடைய மனைவியிடத்திலும் மகனிடத்திலும் சொன்னபோது, அவர்கள் இறைவனுடைய வேண்டுதலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்வதோடு அதை மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். அதன்படி தன்னுடைய மகனை பலியிடலாம் என்று அவர் நினைக்கிற போது, அந்த நேரத்தில் இறைவன் ஜிப்ரையில் என்கின்ற வானவரை அனுப்பி அந்த நிகழ்வை நிறுத்தி, மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிடலாம் என்று அனுமதி வழங்குகிறார். அதன்படி இஸ்லாமிய மாதத்தினுடைய நிறைவு மாதமாகிய இந்த ஹஜ் மாதத்தில் 10ஆம் நாளில் இந்த தியாகத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பலியிடப்படுகின்ற அந்த பொருளை எப்படி எல்லோருக்கும் தர வேண்டும் என்று ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். அதாவது, நாம் ஒரு பொருளை அனுபவிக்கிற போது அது நம்மை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எளியவர்களும் அன்றைக்கு உணவு இல்லாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த முறையை கடைப்பிடிக்கிறார்கள். எப்படி என்றால், வெட்டப்பட்ட ஆட்டினுடைய மாமிசத்தை 3 பங்காக பிரிக்கிறார்கள். ஒன்று தம் வீட்டுக்கு, மற்றது சுற்றத்தார்களுக்கு, 3வது ஏழை எளியவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற முறைப்படி இந்த தியாகத் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அதன்படி இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இந்த பக்ரீத் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பது இறைவனுடைய எண்ணம் என்பதற்கேற்ப இந்த செய்திகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அத்தனை பேருக்கும் இனிமையான தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.